நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் தான். யுவன் சங்கர் பேர் தெரிஞ்சு தான் நாங்களாம் வந்தாங்க. இன்னைக்கும் இவர் படம் அப்படின்னா நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஆனால் எதுக்காக இந்த படத்தில் பிரேம்ஜி ஏன் ஓட்டிங்க நீங்கள்? ஆக்சுவலி எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய டீல் இருந்தது. அது எல்லாம் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்கோம். பிரேம் எந்த படத்தில் நடிக்கலையோ அந்த படம் வந்து மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு நாங்களே பேசி வச்சிருந்தோம். ஸோ இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இது வந்து மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் இது நாங்களே பேசி வச்சதுதான். ஆக்சுவலி as a brother I want him to be successful in music also, and the blood is on the I want him to prove, so I hope he's gonna rock. Thank you so much. ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பேச போறேன் ஒரு எல்லாருக்கும் இல்லை, அதனால வந்து உடனே வந்து ட்விட்டரில் வந்து யுவன் ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன திட்டுறாங்க பயங்கரமாக. இது ஆக்சுவலி பேசி வச்சு பண்ணுற ஒரு விஷயம் தான். ரெண்டு பேருக்கும் என்ன கருத்து வேறுபாடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் we are inside the family and we are there for each other. எப்படி அடுத்த படம் இவன் தான் வருவான். ஸோ அதனால் ஒரு படம் வந்து நல்ல பிரேம்க்கு வந்து இவன் தான் சொன்னான், ஒரு நல்ல பிரேக் வேணும், அது மற்ற படத்தில் விட உங்கள் படத்தில் கிடைக்கும், அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஃப்ளைட் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் டிவி தேர்வு டிக்கெட்லாம் அட்வான்ஸாக திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ். பிரேம் இந்த படத்தில் நீ மியூசிக் பண்ணுறேன் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் அண்ணன் படத்தில் நான் நடிக்கல அப்படின்னு. ஆனாலும் மியூசிக் பண்ணுறதுனால சில பேர் திட்ட தான் செய்வாங்க. யுவன் ஃபேன்ஸ் யாரும் என்னை திட்டாதீங்க. இது எங்களுக்குள்ள நாங்கள் பேசி வச்சுட்டு எப்போ நான் நடிக்கலையா அப்போ மியூசிக்கு அப்படின்னு நாங்கள் வந்து சென்னை சரோஜா டைம்லேயே பேசி வச்சுட்டு பண்ணுறது தான். ஸோ இப்போலாம் கம்போசிங்லாம் ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே போயிட்டு இருக்காங்க. சிவாங்களுக்கு தேங்க்ஸு மியூசிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு. மற்றபடி எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. தேங்க்யூ. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இதே அரங்கத்தில் தான் வந்து சிவா சார் வந்து அரவிந்தன் படத்தில் யுவன் சங்கர் அதை லான்ச் பண்ணார். ஸோ இதே இடத்துல தான் அது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து ஆக்சுவலி பிரேம்ஜி ஒரு ரீலான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நாங்கள் வந்து ஆக்சுவலி தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பண்ணுவோம். ஏன்னா வந்து ஹீரோயின் அவங்க இருக்கும்போது தெலுங்குல பெரிய பிஸ்னஸ் இருக்குது எங்களுக்கு. சத்யராஜ் சார் இருக்காங்க. ஸோ அதனால் இல்லை எல்லாருமே வந்து எல்லா லாங்குவேஜ்க்குமே வந்து தெரிஞ்சவங்க. ஸோ தமிழ் தெலுங்கு பண்ணுறோம். The whole film is going to be shot in Fiji. So, film Fiji, ரொம்ப நன்றி. Thank you. ஷூட்டிங் பண்ணுங்க ஒழுங்கா. ஓகே, ஷூட்டிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ஒரு வார்த்தைகள் எல்லாரும் அதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசன் இன்னும் சூரியராஜனை பற்றி நான் பேசியிருந்தோம். ஏன்னா நான் வந்து படம் பார்த்துட்டேன். நான் அதெல்லாம் சேர்ந்து படம் பார்த்தோம். ஆக்சுவலி வந்து ஒரு சென்சர் காப்பி தான் பார்த்தோம். நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபிலிம், செம்ம என்ஜாய் பண்ணேன். அதுவும் அதர்வா சூரி காம்பினேஷன் கிளி. சூரிக்க சொல்லிட்டே போகிறாங்க, சூரி இருக்காரு தெரியலைங்க. சார் சூரி இருக்காரு. சூரிய எவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங்கிறது தெரியும். நானும் சூரியும் வந்து அஜித் சாரோட ஜி படத்தில் என்ன நடித்தேன். ஸோ அதுலேயே நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து இந்த காம்பினேஷன் அது பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸில் நான் உழுது நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸு. டைரக்டர் சார் கிளிஸ் சார் extraordinary work. Atharva சொல்லவே வேணாம். Atharva is, I think this will be a very good commercial break for Atharva, and all the heroines were wonderful in the film. Music எல்லாருமே so at least கண்டிப்பாக கூட தேர்தல் பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் நெக்ஸ்ட்